காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 37 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். உயிரிழந்த வீரர்களின் தியாகம் வீண் போகாது என பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை விடுத்துள்ளார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காஷ்மீர் வருகிறார். காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் ஜம்மு ஸ்ரீநகர் சாலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் 78 வாகனங்களில் 2500 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பேருந்தின் மீது 350 கிலோ பயங்கர வெடிபொருட்களை சுமந்து வந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ வாகனம் மோதி வெடித்தது. தாக்குதல் சம்பவத்திற்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அந்த அமைப்பைச் சேர்ந்த அகமது தார் என்பவன் தற்கொலை படையாக மாறி இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்களும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த வீரர்களின் தியாகம் வீண் போகாது என பிரதமர் மோடி சூளுரை விடுத்துள்ளார். வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மொத்த நாடே தோள் கொடுத்து நிற்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சோனியா காந்தி கூறுகையில், தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதிக்கு முன்னிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். G20 அமைப்பின் நிர்வாகிகளுடன் பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சியை ராகுல் காந்தி ரத்து செய்துள்ளார். தாக்குதல் சம்பவம் குறித்து அறிந்ததும் தன் முதல் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பை பிரியங்கா காந்தி ரத்து செய்ததுடன் வீரர்களுக்கு 2 நிமிட அஞ்சலியும் செலுத்தினார். காஷ்மீரில் 2001 இதே பாணியில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 38 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பிறகு 2016 உரியில் நடந்த தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்தனர். அவற்றை விட இது மிகப்பெரிய தாக்குதலாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாகவும் கருதப்படுகிறது. தாக்குதல் நடந்த பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை, நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பரபரப்பான சூழ்நிலைக்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காஷ்மீர் விரைகிறார். இது தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டம் காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. உயிரிழந்த வீரர்களுக்கு நாடு முழுவதிலுமிருந்து பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இதனிடையே உயிரிழந்த வீரர்களின் பட்டியலில் தூத்துக்குடி மாவட்டம் சீவலப்பேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் பெயரும் உள்ளது. ஆனால் அந்த வீரர் குறித்து குடும்பத்தினருக்கு எந்த தகவலும் இதுவரை வீரமரணம் அடைந்ததாக தகவல் வெளியானது. ஆனால் இதுகுறித்து தங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறும் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தங்கள் மகனின் நிலை குறித்து அறிய தமிழக அரசு உதவ வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் வாகனங்களை அனுமதித்ததே தாக்குதல் சம்பவத்துக்கு காரணமாக அமைந்ததாக மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு சென்ற போதே ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் அனுமதிக்கப்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பயங்கரவாதிகள் கார் வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.